எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு என்று உச்சரிக்கவே பயப்படுகிற இந்த அரசு மௌனமாக இருந்து விட்டதை தவிர நீராடும் கடலுடுத்த என்கின்ற நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை அவசியம் நாம் பாட வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் கடந்த எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும், அதை எல்லோரும் தங்கள் வாயால் வாயசைத்து பாட வேண்டும், தங்கள் சொந்த குரலிலே பாட வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்து அது கடந்த காலங்களிலே அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டார். எனவே நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஆளுநர் அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளியுள்ள நிலையிலே இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள் தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்பதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தி அது எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் அமுல்படுத்தப்பட்டது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானம் என்பது நிச்சயமாக ஆளுநரையோ மற்றவர்களையோ கட்டுப்படுத்துமா என்பது சந்தேகம். எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மசோதா கொண்டு வந்து அதன் மூலமாக சட்டபூர்வமான அங்கீகாரம், தமிழ்நாட்டிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்கின்ற சட்டபூர்வ அங்கீகாரத்தை அரசு பெற்றுத்தந்தால்தான் அது நிலைத்து நிற்க முடியும். எனவே சட்டபூர்வ அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. ஒன்றிய அரசு என்று சொன்னாலே அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா அதில் கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு நம்முடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருந்த போது கூட ஒன்றிய அரசை பற்றி பேச வந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஒன்றிய அரசு என்று உச்சரிக்கவே பயப்படுகிற இந்த அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால்தான் அது நிலைத்து நிற்கும். வெறும் தீர்மானம் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல உங்க உறுப்பினர் பேசும்போது அதான் சொன்னாரு. ஆமா, ஆனா எதிர்ப்பு அவங்க அரசு பண்றது எந்த ஒரு உத்தரவாதம் அதான் இதை பத்தி அரசு தரப்பு எதுவுமே சொல்லல, சைலண்டா இருந்துட்டாங்க. அதாவது நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்ன பிறகு சட்டபூர்வ அங்கீகாரம் வேண்டும், சட்டபூர்வமாக இது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய உறுப்பினர் சொன்ன பொழுது அரசு மௌனமாக இருந்து விட்டதை தவிர அதற்கான எந்த கருத்தையும் சொல்லவில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில். அதுதான், அதைத்தான் நாங்கள் அதுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் தாருங்கள் என்று கேட்கிறோம்.